ஒரு 10 மணி வரைக்கும் ஓட்டணும். காலைல 6 மணிக்கு ஆரம்பித்தா 10 மணி வரைக்கும் நீங்கள் வயலை சுற்றியே தான் வரணும். ஒரு குருவி கொக்கு கூடமா வயலுக்குள்ளே வராது. நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த லைட்டாக முளைப்பு தெரியுது இல்லையா, அதை அடிக்கான உடச்சி சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ மறுபடியும் நீங்கள் அந்த இடத்துல பொலை தான் ஊனணும். பொலை ஊனாலுமே அந்த குருவியோட தொலைகள் இருக்க தான் செய்யும். பொலைன்னு சொன்னால் இல்லையா, 4வது நாளே நீங்கள் வந்து அந்த சின்னதாக பெரும்பாலான இடங்களில் தெரிய ஆரம்பிச்சிடும். தெரியாத இடங்களில் நீங்கள் பொலை 4வது நாளே போடுறதுனாலும் போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா 5வது நாள் போடணும். ஓகேங்களா. ஸோ 4வது நாள் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் முளைப்பு தெரிகிறதா அப்படிங்கிறத முன்னே பார்த்துக்கணும். சின்னதாக முளைப்பு தெரியும். முளைப்பு தெரியுது அப்படின்னா சரியான அளவில் நீர்ப்பாசனம் நடந்திருக்கு அப்படிங்கிற அர்த்தம். ஓகேங்களா. இப்போ 5வது நாள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 5வது நாள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பொலை நம்ம போட்டே ஆகணும். 5 நாட்களை தாண்டி நம்ம பொலை போட்டோம் அப்படின்னா அது சரியான அளவில் ஈக்குவலாக வராது. ஓகேங்களா. ஸோ 5வது நாள் நம்ம வந்து இந்த